பகையின் ஓசையில் காதலின் மௌனம். சைத்தன்யா அசந்து தூங்கினதும் அவனோட கையிலிருந்து தன்னோட கைய பிரிச்சுட்டு அறையை விட்டு மெல்ல வெளியே போனா அன்விதா. குழந்தைய பார்த்து ரொம்ப நேரம் ஆனதுனால பெரியவரை பார்த்து குழந்தை எங்கன்னு கேட்டு வரலான்னு நினைச்சு பெரியவரோட அறைக்குள்ள நுழைஞ்சவ இன்ப அதிர்ச்சியில அப்படியே திகைச்சு போய் நின்னா. காரணம், தாத்தாவும் பேரனும் அங்க ஓடி பிடிச்சு விளையாண்டு இருந்தாங்க. அந்த காட்சியை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. அவன் தாத்தா தாத்தான்னு ஓட அவர் தன் பேரனின் கையில் சிக்காம அந்த அறையிலே ஓட்டம் பிடிச்சிட்டு இருந்தாரு. வயசான காலத்துல அந்த அளவு அவர் வேகமா ஓடுவாரா அப்படிங்கிற மாதிரி பார்த்த அன்விதாவுக்கு ஆச்சரியமா இருந்தது. தன்னோட அப்பாவும் அம்மாவும் உயிரோட இருந்திருந்தா இப்படிதான் அத்வைத் கிட்ட விளையாடி இருப்பாங்க அப்படின்னு நினைச்சவளுக்கு ஒரு வினாடி கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்தது. பிறந்த போதே தாயை இழந்தவன், பிறப்பதற்கு முன்னமே தாத்தா பாட்டியையும் இழந்தவன் அத்வைத். இப்போ புதிய தாத்தா கிடைச்ச உடனே அவர் கூட விளையாடுறதுல மும்முரமா இருந்தான். கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்தபடி அந்த அறையிலேயே நின்னா அன்விதா. அன்விதாவை பார்த்த பெரியவர் ஆட்டத்தை நிறுத்திக்கிட்டு குழந்தைகிட்ட வேணும்னே மாட்டிக்கிட்டாரு. தாத்தாவை பிடிச்ச அத்வைத், தாத்தா நான் உங்களை பிடிச்சிட்டேன், நான் தான் வின் பண்ண அப்படின்னு அவருடைய கால்களை கட்டியபடி கூவினான். குழந்தைய வாரி எடுத்து அணைச்சுக்கிட்ட பெரியவர், ஆமாடா செல்லம், நீ தான் வின் பண்ண. உனக்கு என்ன வேணும்? வின் பண்ணா ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி தரேன் அப்படின்னாரு. எனக்கு பெரிய கார் பொம்மை வேணும் அப்படின்னா. அந்த வார்த்தையில ஒரு வினாடி திகைச்சு போனாரு பெரியவர். உனக்கு கார் பொம்மைனா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டவரோட குரல்ல அழுகை கலந்திருந்ததோ என்னவோ. ஆமா தாத்தா, எனக்கு கார் பொம்மைனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்ன அத்வைத்தை பார்த்து அன்விதாவுக்கும் இப்ப ஒண்ணு தோணுச்சு. ஆமா, அவன் பிறந்த நாள்ல இருந்து அவன் எத்தனை அழுகையில இருந்தாலும் கார் பொம்மையில காட்டினாலோ கையில கொடுத்தாலோ அமைதியாயிடுவான். அது ஏன்னு இப்ப அவளுக்கு நல்லா புரிஞ்சுது. பேரனை மார்போடு தழுவினவர் அவனை ஆசையில முத்தமிட்டார். உனக்கு நான் பெரிய காரா வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னவர் அவனை அவரோட டேபிள் மேல உட்கார வச்சுட்டு அவனுக்கு பக்கத்துல இருந்த சின்ன கார் பொம்மை எடுத்து கையில கொடுத்தாரு. அதை வச்சு விளையாட்டே இருந்தான். குழந்தைய பார்த்தபடியே அன்விதா கிட்ட வந்தாரு பெரியவர். என்ன மன்னிச்சிடுமா, அந்த நேரத்துல உன்னை தொல்லை பண்ணிட்டேன்னு என் மேல கோவமா அப்படின்னு கேட்டாரு. சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. எனக்கு தான் ஆதிரா மாதிரி சைத்தன்யா கிட்ட நடிக்கிறது ஒரு மாதிரி இருக்கு, பயமா கூட இருக்கு. அவர் என்ன ஆதிரான்னு கூப்பிடும்போது குற்ற உணர்வுல தவிச்சு போயிடுறேன் அப்படின்னா. எனக்கு புரிஞ்சுதுமா, எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோயே, சீக்கிரமா இதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துடுறேன். அவன் எழுந்து நடக்கிற வரைக்கும் தான் இவ்வளோ பிரச்சனையும். அவன் கொஞ்சம் நடந்துட்டான்னா எல்லா உண்மையும் நானே சொல்லிடுறேன்னு சொன்னாரு. எனக்கு என்னமோ தாத்தா, இதுல நம்ம நிறைய தப்பு பண்றோமோன்னு தோணுது. நீங்களே சொன்னீங்க சைத்தன்யாவுக்கு பொய் சொன்னா ஏமாத்தினா பிடிக்காதுன்னு. இப்போ நான் ஆதிரா மாதிரி பொய் சொல்லி நடிக்கிறது அவருக்கு தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா. பெரியவருக்கும் அது புரிஞ்சுதான் இருந்தது. அவருக்கும் மனசுல பயம் இருக்கதான் செஞ்சது. சைத்தன்யாவோட குணம் அவருக்கு அன்விதாவிட ரொம்ப நல்லா தெரியும். அவன் எதை வேணுமானாலும் மன்னிப்பான், பொறுத்துப்பான். ஆனா தங்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்துறவங்களை மட்டும் அவ மன்னிக்கவே மாட்டான். இத இப்போ அன்விதா கிட்ட சொன்னா அவ தாங்க மாட்டா. இப்போதைக்கு தன் பேரை நன்னாலும் அவ்வளவுதான், அவருடைய குறிக்கோள் அது மட்டும்தான் அப்படின்னு மனசுல நினைச்சவரு. சரிம்மா, இத பத்தி நம்ம அப்புறமா பேசலாம். உனக்கு இந்த ஃப்ளோர்லயே ஒரு ரூம் ரெடி பண்ணி சொல்லிருக்கேன். நீ போய் அங்க குளிச்சுட்டு உன் ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கோ. நானும் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ல ரவுண்ட்ஸ் போயிட்டு வரேன் அப்படின்னாரு. சரிங்க தாத்தான்னு சொன்னவ அத்வைத்த கூப்பிட்டுக்கிட்டு பெரியவர் சொன்ன அறைக்கு போய் குழந்தையும் குளிப்பாட்டி தானும் குளிச்சுட்டு வேற உடைக்கு மாத்திட்டு அந்த பெட்ல உட்கார்ந்தா. கொஞ்ச நேரத்திலேயே கதவு படபடன்னு அடைச்சுது. யாரு இப்படி தட்டுறது அப்படின்னு கதவு திறந்தவ வெளியே 2 நர்ஸ் பதற்றத்தோட இருக்கிறத பார்த்து ஆச்சரியம் அடைஞ்சா. என்னாச்சுங்க அப்படின்னு கேட்டவ கிட்ட, டாக்டர் எந்திரிச்சிட்டாருங்க, உங்களை அவசரமா கூப்பிடுறாரு அப்படின்னா ஒரு நர்ஸ். எந்த டாக்டர்
அப்படின்னு புரியாம விழிச்சவகிட்ட, சைத்தன்யா டாக்டர் தாங்க, கண்ணு முடிச்சுட்டு உங்களை பார்க்கணும்னு ஒரே ரகல, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொன்னபடி 2 பேரும் வேகமா முன்னாடி நடந்தாங்க. இவனுக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு மனசுல திட்டினவ குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு போக திடீர்னு ஒரு வினாடி அப்படி நின்னா. குழந்தைய இன்னும் சைத்தன்யா பார்க்கவே இல்லை. அவனுக்கு இப்படி ஒரு குழந்தை இருக்கிறது தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியாத நிலையில இவனை அவன் கண்ணில் காட்டுறதுக்கு அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது. சுற்றும் முற்றும் பார்த்தா அங்கே நின்று அவ சுத்தி முத்தி பார்க்கறத ஒரு நர்ஸ் அவகிட்ட ஓடி வந்து, குழந்தை கொடுங்கம்மா, நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னபடி குழந்தைய வாங்கிக்கிட்டா. அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விட்டவ சைத்தன்யாவோட அறைக்கு ஓடினா. அங்க ட்ரிப்ஸ் இருந்த ஸ்டாண்ட கீழே தள்ளி விட்டுருந்தான். அவன் தான் தள்ளி விட்டுருக்கான். அதை கண்டு அதிர்ச்சி அடைஞ்சு அங்கே நிற்க சைத்தன்யா அவளை ரௌத்ரமா முறைச்சிட்டு இருந்தான். உனக்கு காலையில தானடி சொன்னேன் என்னை விட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு, எங்கடி போனேன் அப்படின்னு எரிஞ்சு விழுந்தான். அதே சமயம் உள்ளே வந்த பெரியவர், என்ன சைத்தன்யா இது, நீ கூப்பிட்ட உடனே காலையில அப்படியே வந்தா ஆதிரா, நான் தான் குளிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வர சொன்னேன். அவ இனிமே இங்கதான் இருப்பா, எங்கேயும் போக மாட்டா, நீ இப்படியெல்லாம் ஏன் ரகலை பண்ற அப்படின்னு கேட்டாரு. தாத்தாவோட பதில திருப்தி அடைஞ்சவன், சரி எனக்கு பசிக்குது, சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொண்டு வா அப்படின்னு சொன்ன அதே சமயம் அவளுக்கு பின்னாடி ஒரு நர்ஸ் சைத்தன்யாவுக்கு உணவு எடுத்துட்டு வந்தா. அதை வாங்கி சைத்தன்யாவுக்கு பக்கத்துல உட்காந்து அந்த பிளேட்டை அவனுக்கு கொடுத்தா அன்விதா. அந்த பிளேட்டை வாங்க மறுத்தவன் அவளை பார்த்து முறைச்சான். ஏன் அம்மாவுக்கு கையிலையோ, ஊட்டி விடுறி என்றான். ஐயோ, இவன் அலப்பற பெரிய அலப்பறையா இருக்கும் போல இருக்கே, இவனை வச்சு சமாளிக்கவே முடியாது அப்படின்னு மனசுல நினைச்சவ அவனுக்கு இட்லிய ஊட்டி விட்டா. பெரியவர் அத்தனையும் பார்த்துக்கிட்டு தான் நின்றுட்டு இருந்தாரு. அவர் புன்னகைச்சபடியே வெளியே போக எத்தனைக்கும் போது, தாத்தா உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும் அப்படின்னா சைத்தன்யா. சொல்லு சைத்தன்யா அப்படின்னு சொன்னவர்கிட்ட, இனிமே இந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தை நீங்க மட்டும் பார்த்துக்காதீங்க, ஆதிராவையும் கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கு என்னென்ன பேப்பர்ஸ் ரெடி பண்ணுமோ பண்ணிடுங்க, எங்கெல்லாம் நான் சைன் பண்ணுமோ நானும் போடுறேன். இனி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நானும் நீங்களும் மட்டும் முதலாளியில, ஆதிராவும் தான். அதுக்குண்டான பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடுங்க சீக்கிரமா என்றான். அதை கேட்ட பெரியவருக்கு புன்னகை உதட்டில் விரிந்தது. அதை கேட்ட அன்விதாவோ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் தாத்தா, நான் இங்க டாக்டரா தான் வேலை செய்ய வந்தேன், நான் அப்படியே இருந்துடுறேன், எனக்கு இதுலெல்லாம் பங்கு வேண்டாம் அப்படின்னு அவசரமா சொன்னான். அதை கேட்ட சைத்தன்யா, ஏன் வேலைக்கு மட்டும் இருந்தா என்னை விட்டு மறுபடியும் சுலபமா பிரிஞ்சிடலாம்னு திட்டம் போட்டிருக்கியாடி, இதெல்லாம் முடியாது, நான் சொன்னதை நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு பிடிவாதமா கர்ஜித்தவன் தாத்தாவை பார்த்தான். சரி சைத்தன்யா, நீ சொன்னது மாதிரியே எல்லா பேப்பர்ஸும் ரெடி பண்ணிட்டு வந்து உன்னை பாக்குறேன், சரியா? இப்ப நீ சாப்பிடு, நான் அப்புறமா வந்து உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போனாரு. அதன் பிறகு அன்விதா கொடுத்த உணவை மறுப்பு சொல்லாம சாப்பிட்டு முடிச்சான் சைத்தன்யா. அவ பிளேட்டை பக்கத்துல இருக்கிற டேபிள்ல வச்சவ அவனுடைய உதட்ட துண்டால துடைக்க போனான். ஆனா அவனும் அவளுடைய சுடிதார் ஷாலை வச்சு அவனோட உதட்ட அவனே தொடச்சுக்கிட்டான். அதை பார்த்தவளுக்கு வெட்கத்துல முகம் சிவந்தது. அந்த சிவந்த முகத்தை பார்த்தவன் அவளை பார்த்து ஆச்சரியம் அடைஞ்சான். நீ முகம் சிவக்கும் போது எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா அப்படின்னு சொன்னவன் அவளை இழுத்து தான் மேல போட்டுக்கிட்டான். ஐயோ, இவனோட மறுபடியும் இதே தொல்லையா போச்சு. உன்னா இழுத்து அவன் மேல போட்டுக்கிறான். அவனுடைய முரட்டு உடல் தன் மேல படும்போது தனக்கு கண்ட கண்ட உணர்வெல்லாம் வருது. இவன் என்னடானா ஆதிரா ஆதிரான்னு என் உயிரை வாங்குறான் அப்படின்னு மனசுல நினைச்சவ அவனை தள்ளிவிட போனான். அதை உணர்ந்தவன் அவன் பிடிய இறுக்கமா பிடிச்சபடி அவளுடைய முகத்துக்கு நேரா தன்னோட முகத்தை கொண்டு வந்து உதடுகளை சுவைக்க நினைத்தான். அப்போ திடீர்னு கதவை தட்டிக்கிட்டு ஒரு நர்ஸ் உள்ள வர வேற வழி இல்லாம அவளை விட்டு விலகினான் சைத்தன்யா. சைத்தன்யா இறுக்கி பிடிச்ச அதே வினாடி அவளுக்கு மூச்சே நின்னுடும் போல இருந்தது. அப்பாடா, நல்ல வேலை யாரோ வராங்க, தப்பிச்சோம், இல்லைன்னா இவன் உதட்ட பிடிச்சு மறுபடியும் கடிச்சு வச்சிருப்பான். காலையில அவன் கடிச்சு வச்சதே இப்ப வரைக்கும் வலி உயிர் போகுது அப்படின்னு மனசுல நினைச்சபடி வந்த நர்ஸை பார்த்தா. அவ ட்ரேல சைத்தன்யாவுக்கு மருந்து மாத்திரை மற்றும் ஊசியெல்லாம் இருக்க அதை எடுத்தபடி நர்ஸ் கிட்ட விளக்கத்தை கேட்டுட்டு அவளை சைத்தன்யாவுக்கு ஊசியை போட்டு விட்டா. அவளுடைய எல்லா செய்கைகளுக்கும் உடன்பட்டவன் கடைசியா நர்ஸ் கிளம்பும் போது அவளை நிறுத்தி,
தன்னுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டை தங்கிட்ட வந்து ஒப்படைக்குமாறு சொன்னான். சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போனா நர்ஸ். அன்விதா புரியாம சைத்தன்யாவை பார்க்க, என்ன அப்படி பார்க்குற? என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை நான் பார்க்க கூடாதா என்ன? எனக்கு நான் எப்போ நடப்பேன்னு தெரியணும். எனக்கு உன் கூட சந்தோஷமா வாழணும். நீ வருவியான்னு தெரியாம இவ்வளோ நாள் இருந்தேன். அதனால தான் இத்தனை நாளும் என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை நான் பார்க்கவே இல்லை. எனக்கு உயிர் வாழ இஷ்டமே இல்லாமல் இருந்தேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை. உன்னை எப்போ பார்த்தேனோ அப்போவே உன் கூட வாழ முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் இந்த ரிப்போர்ட்டை கேட்டேன். நர்ஸ் வந்து கொடுத்ததும், நான் தூங்கியிருந்தாலும் பரவாயில்ல, என்னை எழுப்பி விட்டுடு, நான் பார்க்கணும் அப்படின்னா சைத்தன்யா. சரிங்க அப்படின்னு சொல்லி அவனை படுக்க வச்சுவ. சைத்தன்யா படுத்த மறு வினாடி அவளுடைய கைகளை இறுக்கமாக பிடிச்சுக்கிட்டான். எங்கேயும் போகாத என்ன, நான் சொல்ற வரைக்கும் இங்கே இரு அப்படின்னு மெல்லிய குரல்ல சொன்னான். அவன் கண்மூடி படுத்ததும் அவளுடைய கைகளை இறுக்க பிடிச்சபடி பக்கத்துல இருந்த சேர்ல உட்கார்ந்தா அன்விதா. அவளோட கைகளை அழுத்தமா பிடிச்சிருந்த சைத்தன்யா ஒரு பெருமூச்சு விட்டபடி பேச ஆரம்பிச்சான். ஆதிரா, என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட் இப்போ வந்துடும். அதை பார்க்குற தைரியம் எனக்கு இல்லை. அப்போ என்னை விட்டு எங்கேயும் போயிடாத. ஒருவேளை என்னால் வாழ்க்கை முழுவதும் நடக்க முடியாமல் போயிட்டா நான் கொஞ்சம் தெளிவாகிற வரைக்கும் என் கூடவே இரு. நான் கொஞ்சம் தைரியமானதும் நீ என்னை விட்டு போயிடு அப்படின்னா. அவன் சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சா அன்விதா. என்ன சொன்னீங்க? நான் உங்களை விட்டு போயிடணுமா? ஏன், உங்களுக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு கண்களில் கண்ணீரோட அவளையும் அறியாம தன்னோட காதலை வெளிப்படுத்தினா. அவளுடைய தவிப்பை உணர்ந்தவன், ஏய் பைத்தியம், பிடிக்காம தான் இப்படி உன் கையை பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேனா அப்படின்னு சொன்னவன் அவளுடைய கைகளை எடுத்து அவனுடைய மார்பில் வச்சுக்கிட்டான். அது இல்லை ஆதிரா, ஒருவேளை எனக்கு நடக்கவே முடியாதுன்னு மெடிக்கல் ரிப்போர்ட் சொன்னா என்னை கல்யாணம் பண்ணிட்டு நீ ஏன் கஷ்டப்படணும்? என்னோட சொத்துலையும் உனக்கு பங்கு கொடுக்குறேன். இதோ முதல் வேலையா ஹாஸ்பிட்டல்ல பங்கு கொடுத்துருக்கேன். உனக்கு பிடிச்ச பையனா பார்த்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னா. அவனுடைய பேச்சில் ஆச்சரியம் அடைஞ்சா அன்விதா சைத்தன்யாவே பார்த்துட்டு இருந்தா. அவ பார்வையை உணர்ந்தவன், என்ன இவ்வளோ காதலிச்சுட்டு என்னை விட்டு போயிடுன்னு நானே சொல்றேன்னு பார்க்குறியா ஆதிரா? ஆமாடா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தான். நீ இல்லாம என்னால் வாழவே முடியாது. அந்த அளவுக்கு நான் உன்னை காதலிக்கிறேன். ஆனா அதுக்காக நடக்கவே முடியாதவனை கல்யாணம் பண்ணிட்டு உன்னோட வாழ்க்கைய தியாகம் பண்ணன்னு நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். அந்த அளவுக்கு நான் சுயநலம் பிடிச்சவன் இல்லை அப்படின்னு சொன்னான். அந்த பேச்சை தாங்க முடியாத அன்விதா அவனுடைய வாய் மூணா. அப்படியெல்லாம் நடக்காதுங்க. தாத்தா கூட நான் இங்க வரும்போது உங்களால நடக்க முடியும் தான் சொன்னாரு. அதனால பெருசா எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்னா அன்விதா. அந்த மாதிரி நடந்தா சந்தோஷம்தான் ஆதிரா. ஆனா நம்ம எதுக்கும் தயாரா இருக்கணும் இல்லையா? நான் உன்னை உயிருக்குயிரா நேசிக்கிறேன் அப்படிங்கிற காரணத்துக்காக உன்னோட வாழ்க்கையே எனக்கு பலியாக்கணும்னு நான் என்னைக்குமே ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு நிறுத்தினான். அவனுடைய பேச்சுல பயந்து போனா அன்விதா. அவன் வாழ்க்கை முழுவதும் நடக்காமல் போனாலும் அவனுடன் தான் இனி வாழ்ற வாழ்க்கை இந்த நிமிஷத்துல இதுதான் உண்மை அப்படின்னு முடிவு பண்ணான். கடவுளே, அவருக்கு சீக்கிரமா குணமாயினும், சீக்கிரமா எழுந்து நடந்துக்க ஆரம்பிச்சணும். இது மட்டும்தான் இப்போதைக்கு என்னோட பிரார்த்தனை. அது உன்னால முடியாம போனாலும் என்னை இவர்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. கடைசி வரைக்கும் சைத்தன்யா கூடவே ஆதிராவாவே வாழ்ந்து அவருக்கு பணிவிட செஞ்சு என்னோட காலத்தை நான் போக்கிக்குவேன் அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்டா. கொஞ்ச நேரத்திலேயே மெடிக்கல் ரிப்போர்ட்டை நர்ஸ் கொண்டு வர அதை பார்த்தவ பயந்து எழுந்தா. அதை பார்த்த சைத்தன்யா அவளுடைய கைகளை தட்டி கொடுத்தபடி அழகா புன்னகைச்சான். அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை வாங்கி நர்ஸை வெளில அனுப்பினான். கொஞ்ச நேரத்துக்கு என்னை பார்க்கறதுக்கு யாரும் உள்ள வர வேண்டாம், நான் சொன்னதுக்கு அப்புறம் வந்தா போதும் அப்படின்னு சொல்லி நர்ஸை அனுப்பி வச்சான் சைத்தன்யா. சரிங்க சார்னு சொல்லிட்டு அவளும் வெளியில போனான். அப்புறமா அன்விதாவை பார்த்தவன், அந்த கதவை லாக் பண்ணிட்டு வா. இப்போ மெடிக்கல் ரிப்போர்ட்டை நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் பார்க்க போறோம். இதுல என்ன இருந்தாலும் அது உனக்கும் தெரியணும். அதுக்காக தான் உன்னை வச்சுட்டு பார்க்கணும்னு சொன்னேன். போய் கதவை லாக் பண்ணிட்டு வா அப்படின்னா. அவனுடைய நேர்மையை கண்டு ஆச்சரியம் அடைஞ்சா. இவனா தன்னோட அக்காவை ஏமாத்திருப்பான்? நிச்சயம் இல்லை. இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு மனசுல நினைச்சவ கால்கள் நடுங்க, கை காலெல்லாம் உதற, வியர்வை வழிய கதவை மெதுவா லாக் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்தா.
அவளுக்கு அவனுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டை தொடவே பயமா இருந்தது. இவனால் கடைசி வரைக்கும் நடக்க முடியாம போனா தன்னை இவன்கிட்ட இருந்து இவனே பிரிச்சிருவானோ அப்படிங்கிற பயம் இருந்தது. மற்றபடி அவளுக்கு வேற எந்த பயமும் இல்லை. இனி சாவு கூட அவங்கள பிரிக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் அவளுடைய வேண்டுகோளா இருந்தது. ஆனா சைத்தன்யாவுக்கு அப்படி இல்லை. அந்த ஏசிலையும் அவனுக்கு வேர்த்தது. ஏன்னா ஆதிராவை பிரிய அவனுக்கு மனசே இல்லை. கடவுளை மனசார வேண்டிக்கிட்டான். அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை ஒவ்வொரு தாளா பார்த்து எடுத்தவன் அவளுக்கும் அதை காட்டினான். எக்ஸ்ரே முதல் கொண்டு எல்லாத்தையும் சரி பார்த்தான். அவளுக்கு அவனுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டை படிக்க படிக்க கொஞ்சம் தெம்பு வந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே 2 பேருக்கும் சந்தோஷம் உள்ளத்துல அலைமோதுச்சு. முதுகு தண்டு அவ்வளோ பாதிக்கல. கண்டிப்பா அவனால எழுந்து நடக்க முடியும் அப்படிங்கிறத மெடிக்கல் ரிப்போர்ட் மூலம் தெரிஞ்சுக்கிட்டவன் அந்த ரிப்போர்ட்டை தள்ளி வச்சுக்கிட்டு அன்விதாவை பார்த்து காதலோடு 2 கைகளையும் காட்டி அவளை கூப்பிட்டான். அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை அவளும் பார்த்ததுனால சந்தோஷத்துல அவளுக்கு வார்த்தையே வரல. ஓடிப்போய் அவனுடைய மார்பில் விழுந்தா அன்விதா. அந்த சந்தோஷத்தில் கதறி கதறி அழுதா. தான் ஏன் அழறோன்னு அவளுக்கே தெரியல. அவனுக்கும் கண்கள்ல கண்ணீர் வந்தது. அவளை இறுக்கமா கட்டிக்கிட்டவன், என்னால முடியும் ஆதிரா, என்னால கண்டிப்பா நடக்க முடியும் அப்படின்னு அவளுடைய காதுல முணுமுணுத்தவன் ஆசையா அவளுடைய கன்னத்துல முத்தமிட்டான். பிறகு அவளுடைய இதழ்களை அழுத்தமான தன் முத்திரையை பதிச்சான். அவனுடைய கைகள் அவளுடைய இடைய பிடிச்சு இழுத்துது. அவளுக்கு இது புது அனுபவமா இருந்தது. அவனுடைய கைகள் மேல ஏற ஏற கூச்சத்துல நெளிஞ்சா. அத உணர்ந்தவன், ஏய் சும்மா ரெடி, நெளியாத. நான் உன்னை தொட்டதே இல்லையா? நான் உன்னை தொடாம வேற யாரும் உன்னை தொட போறா? இனி யாருக்கும் உன்னை விட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ எனக்கு மட்டும்தான், எனக்கு மட்டுமே தான் அப்படின்னு சொன்னவன் அவளை இறுக்கமா அணைச்சபடி அவளுடைய உதடுகளை அழுத்தமா முத்தமிட்டான். அவள் உதடுகளை சுவைச்சுவன் கொஞ்ச நேரம் கழிச்சு அவளை விடுவித்து அவ காது பக்கத்துல உட்கார்ந்து ஆதிரா ஆதிரான்னு அவளை இறுக்கமா பிடிச்சபடி சொல்ல அந்த பேர்ல வெந்நீரை முகத்துல ஊத்துன மாதிரி துடிச்சு போனா அன்விதா. இத்தனை காதலும் தன்னோட அக்கா மேல தான் மேல இல்ல அப்படின்னு உணர்ந்தவளுக்கு அவனோட அணைப்பிலையும் கண்ணீர் வந்தது. கண்ணீர் துளிகளை அவன் தன்னோட மார்பில உணர்ந்தவன் அவளை இறுக்கமா பிடிச்சபடி, இனிமே நீ அழவே கூடாது ஆதிரா. நீ முதல்ல என்னை ஏன் விட்டு பிரிஞ்சேன்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியாது. ஆனா உன்னை இழந்ததுக்கு அப்புறமா நான் வாழ்க்கையை வெறுத்து போயிட்டேன் தெரியுமா? உன்னை தேடி வந்தா நீ தற்கொலை பண்ணிப்பேன்னு எனக்கு லெட்டர் போட்டிருந்த. அந்த ஒரு காரணத்துக்காக தான் உன்னை தேடி வராம பல்ல கடிச்சிட்டு இருந்தேன். என்னோட மனவலிய கார் ரேஸ்ல காட்டினேன். வெறித்தனமா கார் ஓட்டினேன். அன்னைக்கு கார் ஆக்சிடென்ட் ஆகும்போது உன்னை மட்டும்தான் என்னோட மனசுல நினைச்சிட்டு இருந்தேன். என்னை இப்படி ஏமாத்திட்டேன்னு எவ்வளவு துடிச்சு போனேன் தெரியுமா? அதனாலதான் அன்னைக்கு கவனம் தப்பி என்னோட கார் விபத்துக்குள்ளாயிடுச்சு. நீ ஏன் ஆதிரா அன்னைக்கு என்னை விட்டு பிரிஞ்சு போன? நமக்குள்ள அப்படி என்ன நடந்ததுன்னு நானும் யோசிச்சு பாக்குறேன். ஆனா எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. நாம நல்லா தானே பழகிட்டு இருந்தோம், சண்டை கூட போடலையே. உனக்கு திடீர்னு என்னாச்சு அப்படின்னு அவ காதுகள்ல மெல்லிய குரல்ல கேட்டான் சைத்தன்யா. அவளுக்குமே அதுக்கு பதில் தெரிஞ்சாதானே சொல்றதுக்கு. மௌனமா அவள் அழவும் அவளை இறுக்கமா கட்டி பிடிச்சவன் ஆறுதலா அவளுடைய முடுக தடவி கொடுத்தான். சரி சரி, சும்மா அழாதடி ராட்சசி. அன்னைக்கு என்ன நடந்திருந்தாலும் அதையெல்லாம் நம்ம அப்படியே மறந்துடுவோம், சரியா? இனி நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்றதுல மட்டும்தான் கவனமா இருக்கணும், புரிஞ்சுதா? எனக்கு நீ, உனக்கு நான், எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு அவளை தன் மார்புக்குள்ள புதித்தபடி சொன்னான் சைத்தன்யா. இவன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டா தனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். தாத்தா கிட்ட பேசி எப்படியாவது நான் அன்விதான்னு சொல்லிடணும் அப்படின்னு மனசுல உறுதி செஞ்சு கொண்டவன் அவனுடைய மார்பில அழகா ஒன்றி போனான். அதுக்கப்புறம் வந்த நாட்கள்ல சைத்தன்யா தனக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு முழு ஒத்துழைப்பும் கொடுத்தான். ஆனா ட்ரீட்மெண்ட் செய்யும் போது அன்விதா எப்பவுமே தன்னோட பக்கத்துல இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டான். பிசியோதெரபிஸ்ட் வந்து அவனுடைய எலும்புகளை பரிசோதிட்டு போனாங்க. பிறகு சில உடற்பயிற்சிகளையும் கொடுத்தாங்க. அத்தனையும் செய்வதற்கு சைத்தன்யாவுக்கு உதவியா இருந்தா அன்விதா. அவனுடைய கால்களுக்கு அடிக்கடி மருந்து தடவி மசாஜ் பண்ணும்போது, அவனுடைய உடலை தொடச்சு விடும்போது அவன் ஏதோ சொர்க்கத்துல மிதக்கிற மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பான். அவன் சொன்னது போல
தாத்தா ஹாஸ்பிட்டலோட நிர்வாகத்துல அன்விதாவுக்கும் பங்கு இருப்பதாக பத்திரத்தை எழுதிட்டு வந்தாரு. அதை படிச்சு பார்த்த அன்விதா அதுல அவ பேருக்கு பதிலா ஆதிரான்னு பேர் இருக்கவும் அதிர்ந்து போய் பெரியவரை பார்த்தா. அவர் பார்வையால அமைதியா இருக்கும்படி சொல்ல அவளும் அமைதியா மௌனமா நின்னா. அதை படிச்சு பார்த்து சைன் பண்ணி கொடுத்தான் சைத்தன்யா. அவள் தன் வீட்டிற்கு போய் கிட்டத்தட்ட 10 நாள் பக்கம் ஆயிடுச்சு. காலையில இருந்து சைத்தன்யா கூடவே இருப்பா. சைத்தன்யா அசந்து தூங்கினதும் ஹாஸ்பிட்டல்ல பெரியவர் கூட ரவுண்ட்ஸ் போவா. அப்படி போகும்போது பத்திரத்துல ஆதிரா பேரை பார்த்து பயந்துட்டியாமா, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, சைத்தன்யா முழுசா குணமானதும் அவன்கிட்ட உண்மையை சொல்லி அன்விதான்னு உன் பேர் போட்டு பத்திரத்தை தயார் பண்ணிடலாம் அப்படின்னாரு. தேவையில்லை தாத்தா, இது ஆதிராவுக்கு சொந்தமானது, அது அப்படியே இருக்கட்டும்னாரு. பெரியவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் அத்தனை பேருக்கும் இவளை தன் மருமகள்னு அறிமுகப்படுத்தினாரு. அதனால அங்க வேலை செய்யற எல்லாருமே அவளை ரொம்ப மரியாதையோட பார்த்தாங்க. அது அவளுக்கு புது அனுபவமா இருந்தது. மீண்டும் சைத்தன்யாவுக்கு வந்து உணவு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அவன் கூட பேசிட்டு குழந்தை கூட கொஞ்சம் விளையாட போவா. அப்புறம் இரவு உணவை சைத்தன்யா கூட முடிச்சுக்கிட்டு அந்த ஃப்ளோர்ல இருக்கிற அவளோட அறைக்கு போய் குழந்தையோட தூங்கிடுவா. இதுவே 10 நாளா நடந்துட்டு இருந்தது. ஒரு நாள் அவளுக்கு போன்ல அழைப்பு வந்துச்சு. விஜயன் தான் தன்னை பார்க்க வர்றதா சொன்னான். ஏய் அன்விதா, என்ன நீ போனதான் போன, எனக்கு ஒரு போன் கூட நீ பண்றதே இல்லை, நானா போன் பண்ணாலும் நீ எடுக்கிறதே இல்லை, நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னா விஜயன். ஆமா, அவன் சொல்றது உண்மைதான். கிட்டத்தட்ட 10 நாளா விடாம போன் விஜயன் கிட்ட இருந்து வந்துட்டு தான் இருந்தது. அவதான் எடுக்கவே இல்லை. வேற வழியே இல்லாம இன்னைக்கு அட்டன் பண்ணி பேசினா அன்விதா. அவளுக்கு விஜயனை பார்த்து இதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு குற்ற உணர்வாகவே இருந்தது. ஆனா அவன் தன்னையே நம்பி ஏமாறக்கூடாதுன்னு நினைச்சவ இந்த தடவை விஜயன் அழைச்சப்போ எடுத்து பேசினா. அதில்ல விஜயன், இங்க எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை, அதனாலதான் அப்படின்னு தயங்கின குரல்ல சொன்னான். என்னமோ போ, வர வர உன்னோட நடவடிக்கை எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஃபோன் பண்றதில்ல, வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணா அதை ஓப்பன் கூட பண்றதில்ல. உனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. நான் உன்னை கண்டிப்பா பார்க்கணும். நான் 2 நாள்ல சென்னைக்கு வரேன் அப்படின்னா. இல்ல விஜயன், இப்ப வந்தா என்னை பார்க்க முடியாது. நான் சொல்றது கேளுங்க, நானே ஒரு 10 நாள்ல கும்பகோணத்துக்கு வரேன், அங்க வந்து நம்ம பேசலாம் அப்படின்னா. இல்ல அன்விதா, எனக்கு சென்னையில கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, நான் அதை பார்க்கறதுக்காக கண்டிப்பா வந்துதான் ஆகணும். அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போறேன். நீ சொன்ன அதே வீட்டு அட்ரஸ் தானே, நான் 2 நாள்ல அங்க வந்துடுவேன் அப்படின்னு சொன்னவன் அன்விதா தொடர்ந்து பேசுறத கேட்காம போனை கட் பண்ணான். அவன் கோவமா இருக்கிறது அவளுக்கு நல்லா புரிஞ்சுது. அப்பதான் அவளுக்கு உரைச்சது, தன்னோட வீட்டுக்கு போய் கிட்டத்தட்ட 10 நாள் ஆயிடுச்சுன்னு. இன்னைக்கு பெரியவர்கிட்ட எப்படியாவது பேசி இன்னைக்கு நைட்டு தன்னோட வீட்டுல தங்குற மாதிரி பாத்துக்கணும் அப்படின்னு நினைச்சவ ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு பெரியவரை தேடி அவரோட அறைக்கு போனான். அங்க பெரியவர் ரொம்ப டென்ஷனா அவரோட அறையில குறுக்கும் நெடுக்குமா நடந்துட்டு இருந்தாரு. அவள் வர்றத பார்த்ததும், ஏமா ஆதிரா கர்ப்பமா இருந்த விஷயமே சைத்தன்யாவுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டாரு. அவ தெரியாதுன்னு மண்டையாட்டவும், ஒரு தப்பு நடந்துச்சுமா அப்படின்னு தயங்கினபடி அவளை பார்த்தாரு. என்னாச்சு தாத்தா அப்படின்னு கேட்டவகிட்ட, இங்க சைத்தன்யாவுக்கு ட்ரீட்மெண்ட் செய்ய பிசியோதெரபிஸ்ட் அகிலா வருவாங்கல்ல, அவங்க எப்பவுமே அத்வைத் கூட கொஞ்ச நேரம் விளையாட்டு தானே போவாங்க, அதுதான் உனக்கு தெரியுமே இல்லையே. அப்படி விளையாடிட்டு சைத்தன்யா கிட்ட போனவங்க அத்வைத்தை பற்றி அவங்கிட்ட சொல்லிட்டாங்க. உங்க குழந்தை அத்வைத் ரொம்ப சமத்து, ரொம்ப அறிவாளி, உங்களை மாதிரி கார் மேல பைத்தியம் அப்படின்னு அகிலா சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட அத்வைத் பத்தி மேற்கொண்டு எதுவுமே பேசாம அவங்க போனதுக்கு அப்புறம் என்ன கூப்பிட்டாமா. அகிலா சொன்னது உண்மையான்னு என்கிட்ட கேட்க வேற வழி இல்லாம நானும் அத்வைத்தை பத்தி சொன்னேன். அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப கோவமா இருக்கான். அவனால அத்வைத்த தன் குழந்தைய நம்பவே முடியல. குழந்தைய எடுத்துட்டு வர சொல்லி கொஞ்ச நேரம் குழந்தைகிட்ட விளையாடினாமா. உன்னை பார்த்தே ஆகணும்னு சொல்லியிருக்கான். ரவுண்ட்ஸ் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் உன்னை பார்க்க வர சொன்னான். நீ போய் பாக்குறியாமா அப்படின்னு கவலையான குரல்ல சொன்னாரு. அவளுக்கும் பெரியர் சொன்னதுல கொஞ்சம் பயம் வந்தது. இவன் என்னெல்லாம் கேள்வி கேட்க போறானோ. ஆதிரா தான் கர்ப்பமா இருந்தத சொல்லி இருக்க மாட்டாள்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மனசுல நினைச்சவ சைத்தன்யா கிட்ட அமைதியா போய் நின்னா. அவளைவே குறுகுறுன்னு பார்த்தான் சைத்தன்யா. அவனுடைய கட்டிலுக்கு பக்கத்திலேயே வராம அவன் கைக்கு எட்டாத தொலைவுல நின்னுக்கிட்டு அவனை பயத்தோட பார்த்த அன்விதாவை பார்த்து மனசுல சிரிச்சுக்கிட்டான். ராட்சசி, முழு பூசணிக்காய சோத்துல வச்சு மறைச்சிட்டு
எப்படி அழுத்தமா என் முன்னாடி வந்து நிக்கிறா பாரு அப்படின்னு மனசுல திட்டவும் செஞ்சான். அவ மெல்ல தலை தூக்கி சைத்தன்யாவை பார்க்க அவனுடைய கண்கள்ல என்ன இருக்குன்னு அவளுக்கு புரியவே இல்லை. ஆனா அவனுடைய பார்வையோட கூர்மையை தாங்க முடியாதவ உதட்ட கடிச்சுக்கிட்டு மௌனமா தலை குனிஞ்சா. அந்த சிவந்த அதரங்களை மீண்டும் சிவக்க வைக்கணும்னு அவனுக்கு தோணுச்சு. ஏண்டி, நான் உனக்கு கேட்கிறேன், பதில் சொல்றியா அப்படின்னா. அவ மௌனமா இருக்கவும், உனக்கெல்லாம் அறிவுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையாடி அப்படின்னு கேட்டவன தலை தூக்கி முறைச்சா. என்னடி முறைக்கிற ராட்சசி, இப்படி முறைச்சா நீ பண்ண தப்பு இல்லைன்னு ஆயிடுமா? படிச்சவ தானடி நீ. என் குழந்தைய உன் வயிற்றுல சுமந்துட்டு என்னையே வேண்டாம்னு சொல்லிட்டு என்கிட்ட அந்த குழந்தைய பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லாம உன்னோட ஊருக்கு போனியே. உன்னோட அம்மாவும் அப்பாவும் உன்னை பத்தி என்னடி நினைப்பாங்க? அவங்க எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. அட்லீஸ்ட் அவங்க கிட்டயாவது இந்த குழந்தைக்கு அப்பா நான் தாங்கிற உண்மையை சொன்னியாடி அப்படின்னு கோவத்தை அடக்கின குரல்ல கேட்டான். அன்விதாவுக்கு ஆதிரா அந்த உண்மையை சொல்லவே இல்லைங்கிறது நினைவு வர அவன் கேட்ட கேள்வி நெஞ்சில அம்பா பாஞ்சது. அவள் மௌனமா தலை குனிஞ்சே நிற்கவும், பதில் சொல்டி ராட்சசி, இந்த குழந்தைக்கு அப்பா நான் தான்னு உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்டான். தெரியாது அப்படின்னு மறுப்பா தலையாட்டவும், உன்னோட அப்பாவும் அம்மாவும் இப்ப எங்க அப்படின்னு கேட்டவனுக்கு அவங்க இறந்துட்டாதா மட்டும் சொல்லி பேச்ச முடிச்சா. அவன் கண்களை இறுக மூடிட்டு கை முஷ்டிகளை இறுக்கிக்கிட்டான். மெதுவா 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருந்தான். அதுக்கப்புறம் கண்களை திறந்தவன் அவளை தீயா மறைச்சான். இப்படியெல்லாம் நடந்துக்க உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையாடி? அப்படி என்னை விட்டுட்டு போன சரி, குழந்தையானதும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் இல்லையா? அப்படி சொல்லியிருந்தீனா நீ என்ன வேண்டாம்னு எவ்வளவு பிடிவாதமா ஒதுக்கி இருந்தாலும் உன் கையில கால விழுந்தாவது உன்னை கல்யாணம் பண்ணிருப்பேனே. என் குழந்தைய அப்பா இல்லாம இத்தனை வருஷம் வளர்த்தி வச்சிருக்கியே, இதெல்லாம் உனக்கு சரின்னு படுதா அப்படின்னு கேட்டான். அவன் கேட்ட கேள்விக்கு தங்கிட்ட எந்த பதிலும் இல்லாதனால அவ மௌனமாவே இருந்தா. எனக்கு ஒண்ணு மட்டும்தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்குடி. என்ன வேண்டாம்னு சொன்னவ எதுக்காக என் குழந்தைய மட்டும் பெத்துக்கிட்ட? எனக்கு அதுக்குதான் பதிலே தெரியல அப்படின்னு யோசனையோட எங்கேயோ பார்த்தபடி கேட்டான். அதை கேட்ட அன்விதாவுக்கு மனசுல அதே கேள்விதான் எழுந்தது. ஆமா, எனக்கும் தான் அதுக்கு விடையே தெரியல. உங்களை வேண்டாம்னு சொன்ன என்னோட அக்கா எதுக்காக இந்த குழந்தைய பெத்துக்கிட்டா அப்படின்னு அவளுக்குள்ளேயே கேட்டுக்கிட்டா. சில நிமிஷம் குண்டூசி விழுந்தா கூட அந்த அறையில சத்தம் கேட்கும் அளவுக்கு அமைதியா இருந்தது. அவன் அவளுடைய பதிலுக்காக காத்திருந்தான். அப்புறம் அன்விதாவை பார்த்து அவனுடைய கைகளை நீட்டி தன்புறம் அழைச்சான். அந்த கைகளை பிடிச்சவளை இறுக்கமா பிடிச்சு இழுத்து தன் மார்பு மீது போட்டுக்கிட்டான். இனி நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது. நீ பட்ட கஷ்டமெல்லாம் போதும். எல்லாத்துக்கும் இனி நான் இருக்கேன். நீ எதுக்கும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணன்னு எனக்கு தெரியாது. ஆனா இனிமே நம்ம கல்யாணத்தை தள்ளி போடவே கூடாதுன்னு மட்டும் எனக்கு புரியுது அப்படின்னா. என்னது கல்யாணமா அப்படின்னு கேட்டு நிமிர்ந்தவ கிட்ட அவ தலையில மண்டுன்னு கொட்டுனான். பின்னேனடி, என்னோட 2.5 வயசு குழந்தைய கையில வச்சிட்டு இருக்க. இதுக்கப்புறமும் உன்னை கல்யாணம் பண்ணிக்காம தனியா விடுவேன்னு நீ எப்படி நினைக்கிற? எனக்கு கால் எப்ப குணமாகும்னே தெரியாது. ஆனா கண்டிப்பா குணமாயிடும். அது வரைக்கும் உன்னையும் நம்ம குழந்தையும் அனாதையா விடுறதுக்கு இனி ஒரு நிமிஷம் கூட நான் சம்மதிக்கவே மாட்டேன் அப்படின்னு அழுத்தமான குரல்ல சொன்னான் சைத்தன்யா.